நீங்கள் டிசம்பர் 2011 லம்சமாக ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் 6 வருஷத்துக்கு 0% ரிட்டர்ன்ஸ் எடுத்துருப்பீங்க. அவங்க காசு வந்து அங்கே சும்மா உட்காந்துட்டு இருந்துடும். நீங்கள் இதே பீரியடில் மந்த்லி எஸ்ஐபி வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9.95% வந்து ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் அப்ராக்ஸாக. அப்போது எஸ்ஐபி தானே ப்ரோ பெஸ்ட்டு, அதில் தானே ப்ரோ இன்வெஸ்ட் பண்ணும் கேட்டிங்கன்னா யூ மே பி ரைட். பட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ லம்சம்னா என்ன? ஒரு சங்க் ஆஃப் மணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆசெட் கேட்டகரியில் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் இந்த அமௌண்ட்டு வந்து எஃப்டி மாரி ஒரு சேஃப் கேட்டகரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா நோ பிரெய்னர். நீங்கள் வந்து அப்படியே மொத்தமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவே வந்து ஸ்டாக் மார்க்கெட் மாரி ஒரு வாலடைல் ஆசெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 6 இயர்ஸையே வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு காமன் இன்வெஸ்டராக 2 to 3 இயர்ஸ்லேயே வந்து இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணி நீங்கள் வந்து காசை வித்ட்ரா பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஏன்னா என் காசு வந்து 2 to 3 இயர்ஸ்க்கு சும்மாவே இருக்கிறதுக்கு பதிலாக எஃப்டியில் போட்டுதான் 6 to 7% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துருக்குமே சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. இதுவே நீங்கள் ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு 2008 மார்க்கெட் கிராஷில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா போதும். ஜஸ்ட் 2 இயர்ஸில் வந்து உங்களோட அமௌண்ட் வந்து 130% வந்து க்ரோ ஆயிருக்கும். அதாவது உங்ககிட்ட 2.3 lakhs வந்து இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மார்க்கெட்டில் நம்ம எந்த டைமில் வந்து லம்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாரி வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸும் வந்து மாறும். ஸோ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஸோ என் ஃப்ரெண்டு இருக்கான். ஸோ அவன் வந்து இப்போது ரீசெண்டாக கூட மார்க்கெட் வந்து 15% கரெக்ஷன் பார்த்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கிறப்ப ₹1,00,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணான். ஸோ இது எல்லாமே ஹைப்போதெட்டிக்கல் நம்பர், ரியல் நம்பர்ஸ் கிடையாது. ஸோ ஆல் டைம் ஹையில் இருக்கிறப்ப இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 5 to 6% வந்து ஃபாலோ ஆச்சு. அப்படியே வந்து என்கிட்ட மச்சான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஸோ நான் என்ன சொன்னேன், நீ இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுறா, ஆவரேஜ் அவுட் மார்க்கெட் வந்து ஆவரேஜ் அவுட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அவன் இன்னும் ₹1,00,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபியூ வீக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 3-4% வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ இன்னுமே அவன் இன்னொரு ₹1,00,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணான். அண்ட் அகெயின் மார்க்கெட் வந்து இன்னும் 5% வந்து டவுன் ஆச்சு. அவன் வந்து இன்னும் ₹1,00,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணான். ஸோ நீங்கள் நினைக்கலாம் மார்க்கெட் வந்து கீழே போயிட்டே இருக்குது, அவனுக்கு வந்து ஃபுல்லாக வந்து லாஸ் தானே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் மார்க்கெட் வந்து ஜஸ்ட் 6 to 7% ரிகவர் ஆனப்பயே அவனோட லாஸ் எல்லாமே கவர் ஆகி 7%க்கு மேலே மார்க்கெட் ஏறுறப்ப அவனுக்கு எல்லாமே ப்ராஃபிட்டாக வந்துச்சு. இது எப்படி? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ₹100 வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ₹10 இறங்கி ₹90 இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அகைன் இன்னொரு ஸ்டாக் வந்து ₹90 வாங்குறீங்க. இப்போ நம்ம 2 ஸ்டாக் வாங்கியிருக்கோம். ஒரு ஸ்டாக் வந்து ₹100, இன்னொரு ஸ்டாக் வந்து ₹90. ஸோ இதோட ஆவரேஜ் ஸ்டாக் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹95. ஸோ இப்போ மார்க்கெட் அகைன் எந்திரிக்கிறப்ப 90 to 100 வந்து போகிறது வந்து கஷ்டம். ஏன்னா வந்து லாங் டிஸ்டன்ஸ். அதே வந்து 90 to 95 வந்து போகிறது வந்து ஈஸி. இப்போ வந்து உங்களோட ஆவரேஜ் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 95ங்கிறதுனால மார்க்கெட் வந்து திரும்பி எந்திரிக்கிறப்ப ஈஸியாக வந்து 95 வந்து அச்சீவ் பண்ணுறோம். அண்ட் 95க்கு அப்புறம் வந்து நீங்கள் எடுக்கிற எல்லாமே வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ருபி காஸ்ட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு அதில் பார்த்தீங்கன்னா அவன் ருபி காஸ்ட் மார்க்கெட் இறங்க அவன் இன்னும் மேலே இன்வெஸ்ட் பண்ணி அவனோட ருபி காஸ்ட் ஆவரேஜ் பண்ணுறதுனால மார்க்கெட் திரும்பி எந்திரிக்கிறதுனால ஈஸியாக வந்து அவன் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்கிறான். ஸோ இப்போ எஸ்ஐபினா என்ன? நீங்கள் சிஸ்டமேட்டிக் வேல மந்த்லியோ இல்லை ஒரு டிஃபைன்ட் அமௌண்ட் ஆஃப் பீரியடில் வந்து ஒரு சைக்கிளில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரதுக்கு பேர் தான் வந்து எஸ்ஐபி. ஸோ இப்போ எஸ்ஐபியில் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ருபி காஸ்ட் ஆவரேஜ் தான் பண்ணுறோம். நம்ம மாதம் வந்து வேரியபிள் என்ஏவியில் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி நம்ம வந்து ருபி காஸ்ட் ஆவரேஜ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட் நமக்கு ஏறினாலும் பிரச்சனை இல்லை, இறங்கினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து எப்படியுமே வந்து நமக்கு காஸ்ட் வந்து ஈவன் அவுட் ஆகிடும். இதுதான் வந்து எஸ்ஐபியோட அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணுறேங்க. அப்படி வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டு போயிடுங்க. ஸோ இப்போது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் எஸ்ஐபியோட ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ லம்சம்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா 2008 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.77% வந்து கிடைச்சிருக்கும். இதுவே ஜஸ்ட் 1 year கழிச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 15.19% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா 12.92% அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா 14.82%. ஸோ இதுலேருந்து டேக் அவே என்னன்னா எஸ்ஐபியில் வந்து உங்களுக்கு டீவியேஷன் வந்து பெருசாக இல்லை. ஸோ நீங்கள் அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்க போகிறதில்ல. பட் அதுவே லம்சம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பியூர்லி வந்து டைமிங் வந்து உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரதுல வந்து எந்த ஒரு தப்புமே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி தான் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ லம்சம் வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு வந்து 2 சினாரியோ இருக்குது. ஸோ சினாரியோ 1 உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை பிஸ்னஸில் வந்து ஒரு ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கு, இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஆசெட் ப்ராப்பர்ட்டி வந்து செல் பண்ணி உங்ககிட்ட வந்து ஒரு சங்க் ஆஃப் மணி இருக்குது. இதை வந்து நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். இதை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்து 4 to 5 பார்ட்ஸாக பிரித்து மந்த்லி வந்து மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவர் உங்களோட ப்ரிஃபரபிள் டைமில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம்.
இதனால என்ன பார்த்தீங்கன்னா அகைன் ருபி காஸ்ட் ஆவரேஜ் வந்து பண்ணுறீங்க. ஸோ சினாரியோ 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பேஸ் சினாரியோ. மார்க்கெட் 5 to 10% கரெக்ஷன் பார்க்குறப்ப நீங்கள் வந்து லம்சமாக வந்து ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் 5 to 10% வந்து எப்பப்பெல்லாம் கரெக்ஷன் தருதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்கலாம். பட் மார்க்கெட் எப்பப்பெல்லாம் 10% மேலே கரெக்ஷன் பார்க்குதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் லாங் டேர்மில் வந்து 2 to 3% வரைக்கும் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து எங்கேருந்து நீங்கள் வந்து ஃபண்ட் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லிக்விடிட்டிக்காக நீங்கள் சேர்த்து வச்சிருக்க ஏதாச்சும் அமௌண்ட்லேருந்து வந்து எடுக்கலாம், இல்லை உங்கள் சேவிங்ஸ்லேருந்து எடுக்கலாம், இல்லை வந்து உங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அகைன் நெக்ஸ்ட் மந்த் வந்து நீங்கள் இதை பில்ட் பண்ணிட்டே வரலாம். ஸோ ஆனால் கடன் வாங்கி மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 2% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ்க்காக கடன் வாங்குறதுலாம் நாட் ஒர்த் இட். பாய்.